இங்க நம்ம அப்புக்குட்டி மறுபடியும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி 10 மார்க் எடுத்தனால அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ஆள் வந்து நம்ம அப்புக்குட்டிக்கு பக்கத்துல ஒரு 0 போட்டு 100க்கு 100 எடுத்த மாதிரி காட்டிருன்னு சொல்றான். ஏயா 100க்கு 100னா யாராச்சும் போடுவாங்களா, ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லியான்னு போட்டு அவனை அடிக்கிறாங்க. அந்த 100க்கு 100 போட்ட அந்த மார்க் ஷீட்டை அப்பா கிட்ட காட்டாம பேகுக்குள்ளேயே வச்சிருக்கான். அவன் கீழே விளையாட போயிருந்தப்ப அவங்க அப்பா யதார்த்தமா அந்த பேக்ல பார்க்கும்போது அந்த மார்க் ஷீட்டை பாத்துறாரு. என்னோட பையன் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான்னு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டையும் தான் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற மேனேஜர் கிட்டையும் ரொம்ப பெருமையா சொல்லி அந்த மார்க் ஷீட்டை காட்டுறாரு. அவர் அந்த பேப்பரை வாங்கி மார்க்கனா கவுண்ட் பண்ணி பாக்குறப்ப 10 மார்க் தான் வருது. யோ, உன்னோட பையன் உன்னை ஏமாத்தி இருக்கான், அவன் ஒன்னும் 100க்கு 100 வாங்கல, 100க்கு 10 மார்க் தான் வாங்கி இருக்கான், பக்கத்துல 0 போட்டு 100க்கு 100ன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற இவரும் ரொம்ப ஷாக் ஆகி அந்த கவலையிலேயே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. இவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நல்ல வேளையா அங்க இருக்கிறவங்கன்னா இவரை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போய் காப்பாத்திடுறாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லனாலும் பையன் ஏமாத்தினதை நினைச்சு பேச்சு மூச்சு இல்லாமே இருக்காரு. இவரு வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கிறனால இவரால ஃபீஸும் கட்ட முடியல. அதனால இவனை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. நம்ம அப்புக்குட்டிய எந்த சார் அடிச்சு குடும்பப்படுத்தினாரோ அந்த சாரே அவனுக்கு மொத்த ஃபீஸையும் கட்டி இவனை எக்ஸாம் எழுத வைக்கிறாரு. இவன் அப்பாவோட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவனு கிடைக்கிற டைம்ல நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம அப்புக்குட்டி கூட இருக்கிற ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அரிசி, சக்கரை, பருப்புன்னு எல்லாமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து 3 வேளை உணவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. 4-5 மாசமா இவங்க தங்கி இருக்கிற வீட்டு வாடகை கட்டாதனால வீட்டையும் காலி பண்ண சொல்லிடுறாங்க. வீடு இல்லாம நம்ம அப்புக்குட்டியும் அப்பாவை கூட்டிட்டு வந்து நடுத்தெருல உட்கார்ந்து இருக்கான். பாக்குறவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க நினைச்சு காசுனா போட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.